நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக சந்தேகங்கள் உங்களை சுற்றிலும் இருக்கிறவங்க எழுப்புனதுனால நீங்க விசுவாசத்துல இன்னும் வளர முடியாம தேவனிடத்திலிருந்து எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில நீங்க தள்ளப்பட்டிருக்கீங்களா? அப்படிப்பட்ட ஒரு நிலையை வேதத்திலே பரிசுத்த ஆவியானவர் பதித்து வைத்திருக்கிறார். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2வது வார்த்தையுடைய மையப்பகுதி இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். இது யார் சொன்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதானியில ஒருவன் இப்படி தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றான். தேசத்துல பயங்கரமான பஞ்சம்ங்க, பயங்கரமான பஞ்சம்னா பயங்கரமான பஞ்சம். அப்படிப்பட்ட ஒரு பஞ்சத்துல தீர்க்கதரிசி சொல்றாரு, நாளைக்கு இந்நேரத்துல இத்தனை மரக்கால்மா இத்தனை பைசாவுக்கு விற்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. இத பக்கத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கிறவன் சொல்றான், அந்த வார்த்தையை தான் சொல்றான், கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்தா கூட நீ சொல்ற மாதிரி நடக்காது, நீ சொல்ற மாதிரி நடக்காது, அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லைன்னு சொல்லி அவன் தன்னுடைய வார்த்தையினாலே தேவனுடைய வார்த்தையை அழிக்க பார்க்கிறான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அநேகர் இப்படி உங்களை டிஸ்கரேஜ் பண்ணி கொண்டு இருக்கலாம். நிறைய பேர் டிஸ்கரேஜ்மெண்ட் பண்ணி பண்ணி உங்க வாழ்க்கையில இனிமே நான் தோற்று போனவன், எனக்கு ஜெயம் கிடைக்காது, எனக்கு இந்த விஷயத்துல அற்புதம் நடக்காது, நான் இந்த விஷயத்துல மேல எழும்ப முடியாது, என்னால எழுந்திருக்க முடியாதுன்னு சொல்லி பல நேரங்களிலே அந்த மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு முட்டுக்கட்டைகளை போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, யார் என்ன சொன்னா என்ன? கர்த்தர் இந்த வசனத்தை சொல்லப்படுகிறது, இந்த அதிகாரம் முடிவுக்குள்ளாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். வேத வசனத்தின்படியே ஆண்டவர் அந்த நாளிலே அதை செய்து முடித்தாராம். 20வது வசனத்துல 19வது வசனம் 20வது வசனத்துல சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தைகள் நடக்கும் போது சொன்னவன் இல்ல பாருங்க, வார்த்தை நடந்துச்சு, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறிச்சு. ஆனா அதை நிறைவேறாதுன்னு சொன்னவன் இல்ல. இன்னைக்கு இதுதான் நடக்க போகுது. உங்களை பார்த்து நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க, நீ முன்னேற முடியாது, நீ மேல எழும்ப முடியாது, நீ கடனை அடைக்க முடியாது, அவ்வளவுதான், உன் வீடு முடிஞ்சு போச்சு, உன் குடும்பம் முடிஞ்சு போச்சு, உன் எதிர்காலம் முடிஞ்சு போச்சு, இன்னும் உனக்கு கல்யாணமே நடக்காது, நீ படிச்சு முன்னேற மாட்ட, உனக்கு நல்ல மார்க் வராது, அவ்வளவுதான், லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு உங்களை பார்த்து அடிக்கடி ஒரு குறைய சொல்லி 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 உங்க இருதயத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருக்காங்களா? உன் பிள்ளைக்கு குழந்தையே பிறக்காது, இனிமே அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு சொல்லி அடிக்கடி உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்காங்களா? அற்புதம் நடக்கும், ஆனா சொன்னவன் பார்க்கறதுக்கு இருக்க மாட்டான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் சந்தேகப்படாதீங்க. கர்த்தர் என்ன காரியங்களை உங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுத்தாரோ, அது எப்பேற்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும் அவர் சொன்னதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஆண்டவர் சொன்னபடியே மரக்கால் மா விற்கப்பட்டது, அற்புதம் நடந்துச்சு. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். யாருடைய வார்த்தையை குறித்து உங்க இருதயத்துக்குள்ள போட்டு தியானிக்காதீங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள், அது நிச்சயமாய் நிறைவேறும், அது காலம் தாமதிக்காது. அதே விசுவாசத்திலே வளருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. God bless you.